இத்தனை சர்வீஸையும் இத்தனை வெல்ஃபேரையும் ரசிகர் மன்றமாக, நற்பணி இயக்கமாக, மக்கள் இயக்கமாக 30 ஆண்டு காலம் செஞ்சுட்டு தான் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் வந்திருக்கிறாரு. உதயநிதியோட ட்ராக் ரெக்கார்ட் சொல்லுங்க என்ன இருக்கு சார்? அது சினிமா வரதுக்கு முன்னாடி கட்சி பணிகள்லாம் இருந்தான்னு சொல்றாரு. என்னங்க மக்களுக்கு என்னங்க பணியாற்றினாரு? துணை முதல்வராக இருக்காரு. எங்கள் தலைவர் நடிகராக இருக்கும் பொழுது ஸ்டெர்லைட் ஆலைக்கு குரல் கொடுத்தாரு. அந்த பொண்ணு போய் ஸ்டெர்லைட் ஆலையில் இறந்தவங்களை போய் சந்திச்சாரு. நீட்டுக்கு குரல் கொடுத்தாரு. அனிதாவை போய் சந்திச்சாரு. அதே போல் ஒன்றிய அரசினுடைய பண மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு தமிழ்நாட்டிலேருந்து எழுந்த முதல் நடிகரின் குரல் எங்கள் தலைவருடைய குரல். அதை எதிர்த்து பேசினார். அதே போல் நாடு வல்லரசாவதை விட விவசாயிகள் வாழ்றதுக்கு நல்லரசாக மாறணும்னு சொல்லி இந்த ஒன்றியத்தில் விவசாயிகள் போராடும் போது தான் விருது வாங்கக்கூடிய மேடையிலே எங்கள் தலைவர் பேசியிருக்கிறாரு. தொடர்ந்து தன்னுடைய இசை வெளியீட்டு விழாக்கள் அத்தனையிலையுமே ஆட்சி நடக்கக்கூடிய அவல நிலைகள், மக்கள் பிரச்சனைகளை தொடர்ந்து அவர் எடுத்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு. உதயநிதி ஸ்டாலின் எங்கே பேசியிருக்காரு காட்டுங்க. இப்போ மக்கள் பணி செய்யலைங்கிறீங்களா? ஏங்க நீங்கள் நடிக்கும் போது தாங்க கேள்வி கேட்டீங்க. நீங்கள் என்ன பண்ணாரு, இப்போ அரசியல் வந்திருக்காருன்னு கேள்வி கேட்டார். நாங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கோம்னு சொல்கிறோம். உதயநிதி ஸ்டாலின் என்ன பண்ணியிருக்காரு? எதுக்கு அவர் துணை முதலமைச்சராக நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க? கேள்வி கேட்கறதுக்கு ஒரு தார்மீகமாக ஏதாச்சும் ஒன்று இருக்கணுமா இல்லையா உங்களுக்கு? நீங்கள் ஒரு துணை முதலமைச்சர் ஒருத்தர் கொண்டு வந்திருக்கீங்களா? நாங்கள் செஞ்சது எதையுமே செய்யாமல் ஒருத்தர் துணை முதலமைச்சர் வந்திருக்காருன்னா அப்போ நீங்கள் அவரை பார்த்து தான் கேட்குறீங்கன்னு அர்த்தம். எனக்கு தெரிஞ்ச அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ராசா கிட்ட இதெல்லாம் பார்த்துட்டு அடுத்து முதலமைச்சர் ஆகிறதுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்றதை கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த குழப்பங்கள்லாம் அவர் களையிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். எப்படியும் கலைஞ்சாலும் முதலமைச்சர் ஆக போகிறது கிடையாது. உங்கள் ஆசைக்கு வேணால் நீங்கள் அதை பண்ணிக்கலாம். 2026 தேர்தலோட இந்த திமுக என்ற பண்ணையார் ஆட்சி ஒழிக்கப்பட்டு விடும்.